ஓகே, இன்றைக்கி சமையல் பார்த்துருவோம். இன்றைக்கி நான் மாங்காய் வத்தல் போட்டு புளிக்குழம்பு தான் வச்சேன். அதுக்கு மாங்காய் வத்தல் எடுத்து நல்லா சுடு தண்ணியில் அதை ஊற வச்சோம்னா தான் நல்லா மாங்காய் சாஃப்டாகும். அதனால் நான் கெட்டிலில் சுடு தண்ணி வச்சுருந்தேன். இதை ஊற்றி மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருவோம். நம்ம மற்றதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே இந்த மாங்காய் ஊறி ரெடியாக இருக்கும். ஒரு ஸ்டவ்வில் சாதம் வச்சுட்டேன். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் குழம்புக்கு ஆட் பண்ணுறதுக்கு. வெறும் தேங்காய் தான் இது, இல்லை எதுவுமே நான் சேர்க்கலை. நெக்ஸ்ட்டு அந்த ஊற வச்சுருந்த புளி எடுத்து இதில் ஊற்றிப்போம். சாதம் வெந்துட்டுருக்கு. இந்த சாதத்தை தூக்கி நம்ம சின்ன ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் குழம்பு செஞ்சுப்போம். ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ரெகுலராகவே நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற எண்ணெய் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. எண்ணெய் காஞ்சோன்னா வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, வெந்தயம் சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். காலையில் டைமில் என்னால் சீக்கிரம் அதில் செய்ய முடியல, அதனால் நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். அதான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். கருவேப்பிலை சேர்த்துப்போம். இப்போ மாங்காய் நல்லா ஊறி இருக்குது, அதையும் இதோடு சேர்த்துப்போம். மிளகாத்தூள், மல்லித்தூள். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம். இது கொஞ்சம் எண்ணெயிலே அப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காவும் புளியும் ஆட் பண்ணி வச்சுருந்ததை ஊற்றிடலாம். இது தனித்தனியாக ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது, ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இன்றைக்கி சிம்பிள் சமையல் தான். புளிக்குழம்பு, ஒரு பொரியல். இது பொரியலுக்காக தேங்காய், சோம்பு, காஞ்ச மிளகாய் இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுப்போம். இது அவரைக்காய் பொரியலுக்காக. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துப்போம். காஞ்ச மிளகாய் 2, கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை சேர்த்துருவோம். கொஞ்சம் வதக்கிட்டு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம். அவரைக்காய்க்கு தண்ணி நிறைய தேவைப்படாது, லைட்டாக சேர்த்து மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காவை போட்டுருவோம். சப்பாத்திக்கு ஒரு சால்னா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். நல்லா இந்த பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மிளகா பாருங்கள், ஏதோ அவதார் மரத்தில் காய்ச்ச மிளகா மாதிரி இருக்குது. தக்காளி கொஞ்சம் சேர்த்துப்போம். 2 தக்காளி போட்டிருக்கேன் நான். 1 வெங்காயம், 2 தக்காளி. இது ஹோட்டல் சால்னா மாதிரியே இருக்கும், சூப்பராக. தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துப்போம். அடுத்து இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடுவோம். தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, அவ்வளோதான். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணணும். இப்போ வச்சுருப்போம். அதை புதினா, கொத்தமல்லி இது 2ஐயும் சேர்த்துப்போம். மெயினாக அதுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் ரொம்ப முக்கியம். புதினா போடலன்னா அந்த சால்னா நல்லாவே இருக்காது. கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள். மெயினாக இதில் சிக்கன் மசாலா ஆட் பண்ணணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம்.
சால்னாக்கு தண்ணி நிறையா ஊற்றினா தான் சால்னா நல்லாயிருக்கும். திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு அரைச்சி இதில் கடலை மாவை கலந்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துருவோம். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சால்னா கொதிச்சு வரும்போது. ஏன்னா நம்ம கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால். சால்னா நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி போட்டுப்போம். பரோட்டா சப்பாத்தி அந்த மாதிரி செஞ்சால் தான் இந்த சால்னாக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு நாலாக மடிச்சிடணும். மடித்து போட்டு சப்பாத்தி செஞ்சோம்னா நல்லா லேயராக வரும் சப்பாத்தி. சால்னா நிறைய ஊற்றி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும்.